அரைக்கீரை ஒரு கட்டு இந்த மாதிரி இலையில க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பருப்பு வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த டம்ளரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு. இப்போ இதை கழுவிடலாம். 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ இதை வேக வச்சுருவோம். பருப்பு தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பருப்பு வந்து ரொம்ப குழையக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வெந்திருக்கணும். கடையிறப்ப கடைப்படணும். அந்த மாதிரி வேக வச்சுட்டு தான் நம்ம பருப்பு எடுக்கணும். ரொம்ப குலைவாக வேக வச்சிங்கன்னா கீரை கடையில் வந்து நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டால் போதும். இப்போ இறக்கி வச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கீரையை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சோம்னா போதும். அதிக நேரம் நம்ம கீரையை வேக வச்சோம்னா கீரையோட கலர் வந்து மாறிடும். அதனால ரொம்ப நேரம் வேக வைக்காமல் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கூட ஓகே, 3 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். தண்ணி ஊற்றுனது வந்து தண்ணி இல்லாத மாதிரி தான் தெரியும். இந்த கீரை வந்து நல்லா கொதிச்சிருச்சுன்னா நல்லா அடியில் போயிடும். தண்ணி மேலாப்பில் இருக்கும். அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த கீரை வந்து நல்லா இறங்கிடும். பாருங்கள், கீரை வந்து நல்லா வெந்து வத்திருச்சு. பார்த்திங்களா, அந்த கீரை வந்து நம்ம சட்டி ஃபுல்லாக இருந்துச்சு. வெந்து வத்தினதுக்கப்புறமா கம்மியாயிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சுக்கிட்டா போதும். அப்போ தான் அந்த கீரையோட கலர் வந்து அதிகமாக மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம அந்த பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அது கூட இதை சேர்த்துட்டு ஒன்றா போட்டு கடைஞ்சிக்கலாம். அதிக நேரம் கீரையை வேக வச்சிட்டோம்னா அந்த கலர் வந்து மாறிடும். ஒரு மாதிரி கருத்த கலர் மாறி வந்துடும். அதுக்காக தான் கீரையை ஒரு 2 நிமிஷத்துக்கு தனியாக வேக வச்சு பருப்பு கூட போட்டு நம்ம கடையிறோம். இப்போ கீரையும் பருப்பும் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பூண்டுப்பல், அடுத்து பச்சை மிளகாய். காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாயும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப கலர் மாதிரியெல்லாம் ப்ரௌன் கலராக வதங்க தேவையில்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீரையில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், கீரையில் தாளித்து ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தாளிக்க மாட்டோம். தேவையான உப்பு. இப்போ இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், கீரை கடைஞ்சாச்சு. கீரையை இதுக்கப்புறமா நம்ம தாளித்து எதுவும் ஊற்ற தேவையில்லை. இது அவ்வளோதான், இந்த கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் வறுவலுக்கு நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், இதை வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா கோவக்காய், அதையை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. நம்ம காரம் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு மிளகாத்தூளெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதை கலந்து விட்ருவோம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டேனாலும் ரொம்ப குழஞ்சி போயிட்டு அது ஒரு மாதிரி கொசன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ வேக வச்சு 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து காய் வந்து நல்லா வேகும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மறுபடியும் வேக வச்சிடணும். நல்லா காய் வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி அதுக்கப்புறமா நல்லா சுருண்டு நம்ம வறுத்து எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. பாருங்கள், காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வதக்க எந்த அளவுக்கு சுருண்டு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நல்லா வறுத்து எடுக்கணும். உங்களுக்கு இதுக்கு மேலே இன்னும் வறுக்கணும்னா கூட நல்லா வறுத்து எடுத்துக்கணும். டேஸ்ட் வந்து வறுக்க இது நல்லா தான் இருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா கருக விட்டுறக்கூடாது. கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கணும். கோவக்காய் வறுவல் வந்து யாரும் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சு இதை செய்கிறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே போல் சாம்பார் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வறுவல் பண்ணிங்கன்னா. அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு.
பார்த்தீங்கன்னா சாதம் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் கீரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கணும். நம்ம எப்பயுமே குழம்பு வந்து ஊற்றி கொடுத்து விட்றதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக, கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் மதியம் சாப்பிட்றப்போ கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், சாதம் ரெடி ஆயிடுச்சு லஞ்சு கொடுத்து விட்றதுக்கு. இப்போ டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கீரை குழம்பு செஞ்சு அதில் ஒரு சாதம் பண்ணியாச்சு. அடுத்து கோவக்காய் வறுவல். இந்த மாதிரி நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லேயே போட்டு கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா தனியாக ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். குழந்தைங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை பெரியவங்க எப்படி லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற பொறுத்து நீங்கள் பாக்ஸ் போட்டு கொடுத்துக்கலாம்.